Hi, today 12th Maths Chapter 1 Exercise 1.1 la 6th sum பார்க்கலாம். If a equal 8 minus 4 minus 5 3, verify that a into HGA equal HGA into a equal determination of a into I2. a கொடுத்துட்டாங்க, aவும் HGA, a into HGA, HGA into a, determination of a into I2 இந்த மூணுமே வந்து ஈக்குவல் சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து HGA கண்டுபிடிச்சிக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா HGA ரொம்ப ஈஸி தான். இந்த ரெண்டையும் வந்து பிளேஸ் மாற்றணும், இந்த ரெண்டுக்கும் வந்து சைன் மாற்றணும். இந்த ரெண்டு பிளேஸ் மாற்றினா 8 கீழே போயிடும், 3 வந்து மேலே வந்துடும். இந்த ரெண்டுக்கும் சைன் மாற்றும் போது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, ஸோ ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். இதுதான் HGA. இப்போ a இன்ட்ரு HGA, a டேர்ம் அப்படி எழுதியாச்சு, அப்புறம் HGA எழுதியாச்சு. இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணலாம். பாருங்கள், மல்டிபிள் எப்படி பண்ணணும்னா, இந்த ரோவை இந்த காலத்துக்கு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும், இந்த ரோவை இந்த காலத்துக்கு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும், இந்த ரோவை இந்த காலத்துக்கு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும், இந்த ரோவை இந்த காலத்துக்கு கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். பாருங்கள், 8 3s are 24 minus 4 into 5s are minus 20, 8 4s are 32, minus 4 into 8 minus 32, minus 5 into 3 minus 15, 3 into 5 plus 15, minus 5 into 4 minus 20, 3 into 8 20 plus 24. இப்போ பாருங்கள், 24ல் 20 போச்சுன்னா 4, 32ல் 32 போச்சுன்னா 0, 15 கேன்சல் ஆகி 0, minus 20ல் minus 20 plus 24 அப்படின்னா ப்ளஸ் 4. ஓகேவா, இது வந்து 1 ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். இப்போ வந்து HGA into a கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு HGA எழுதிட்டு அதுக்கப்புறம் a எழுதியிருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு a எழுதிட்டு அப்புறம் HGA எழுதியிருக்கிறோம், அப்புறம் இங்கே HGA எழுதிட்டு இங்கே a எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி மல்டிபிள் தான். 3 8s are 24, 4 5s are 20, 3 4s are 12, 4 3s are 12, 5 8s are 40, 8 5s are 40, 5 4s are 20, 8 3s are 24. இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தா 24ல் 20 போச்சுன்னா 4, minus 12ல் 0 ஆயிரும், 40 minus 40 0, minus 20 plus 24னா plus 4. இந்த டேர்மே தான் வரும். பாருங்கள், இது 2 போட்டுக்கலாம். அடுத்து வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏக்கு வந்து ஏ இங்கே எழுதியிருக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிட்டு 8, 8ஓட ரோவும் காலம் விட்டால் மீதி இருக்கிறது 3 ப்ளஸ், ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் போடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால -4ம் இங்கே போடுற நம்ம போடுற மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 4. இந்த 4ஓட ரோவும் காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற -5. 8 3s are 24, 4 5s are 20, -5 இருக்கனால -20. இப்போ 24ல் 20 போச்சுன்னா 4. அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ என்று I2. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ என்ன கிடச்சிருக்கு 4. I2னா என்னது 1001. ஓகேவா, இப்போ வந்து இந்த 4 வந்து உள்ளே வச்சு மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 0s are 0, 4 0s are 0, 4 1s are 4. இது வந்து 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து மூணுமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஏ இன்ட்ரு HGAவும் இதே தான் வந்துச்சு, HGA இன்ட்ரு ஏவும் இதே தான் வந்துச்சு, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ இன்ட்ரு I2வும் இதே தான் வந்திருக்குது. ஸோ 1 2 3 and 3 are equal. ஸோ ஏ இன்ட்ரு HGA, HGA இன்ட்ரு ஏ ஈக்குவல் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ இன்ட்ரு I2 ப்ரூவ்டு, வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, அவ்வளோதான். தேங்க்யூ.